தேர்ட் ட்ரைமஸ்டர்ன்றது வந்து ப்ரெக்னென்சி டெலிவரி ஆகிறதுக்கு நியராக இருக்கிறதுனால இதில் நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபியோட மூமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. பேபி மூமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா? நார்மலாக வந்து சாப்பிட்டுட்டு படுத்து பார்க்கும்போது பேபியோட மூமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பேபி அந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க டேப்லெட்ஸ், அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் அதெல்லாம் கரெக்டாக எடுக்கணும். கால் வீக்கம் ஏதாவது இருக்கா, இல்லை தலைவலி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சுட்டே வரணும். பேபியோட ஹார்ட் பீட் ட்ரேசிங்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அப்டமனில் பொருத்தி பேபியோட ஹார்ட்டை ட்ரேஸ் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேன், பேபி சுற்றி இருக்க தண்ணி எப்படி இருக்குது, பேபி வெயிட் இப்போ எவ்வளோ இருக்குது, நார்மல் டெலிவரி போகிறோமா இல்லை சிசேரியன் போகிறோமா அப்படிங்கிறதையும் அதை வச்சு நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 36 வாரம் ஆகினதுக்கப்புறமா கண்டிப்பாக வீட்டில் ஒருத்தர் கூட அக்கம்பனிடாக இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். டக்குன்னு அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமோ அது போகிறதுக்கான வசதி இருக்கணும். அதனால் நம்ம முன்னாடியே எந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். கடைசி நேரத்தில் நம்ம அவசரமாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. தேர்ட் ட்ரைமஸ்டர் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ரிப்ளை பண்ணுறேன்.